Hello friends, welcome to Candlesticks Tamil. இப்போ நம்ம இந்த வீடியோவில் Nifty50 and Bank Niftyயோட நெக்ஸ்ட் வீக்கான மூமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வீக் போட்டிருந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நடந்திருக்கா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நிஃப்டின்றது ஒரு சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 17,400 அப்படின்ற பாயிண்ட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிட்டு நிஃப்டி இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த ஃபால் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டான 17,000 அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு நல்லாவே ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒன்று இந்த 17,000 அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஒரு மேலே போக வாய்ப்பு இருக்குது. மேலே போகிற மாதிரி அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இந்த 17,400 அப்படின்ற பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி ஒரு 17,700 அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு நல்லாவே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நிஃப்டி இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 17,400 அப்படின்ற ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து இறங்குற மாதிரி அப்படின்னா இந்த 17,000 அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு இங்கேருந்து ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 17,400 அப்படின்ற ப்ரைஸ் ஒரு நல்ல ஒரு ட்ராப் கொடுத்துட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து இப்போ நிஃப்டி மேலே போய்ட்டு இருக்குது. இப்போ நம்ம அடுத்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த 17,400க்கும் இந்த 17,500க்கும் நடுவில் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றது இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்க்ரீசிங் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் பேரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். சப்போஸ் இந்த சப்போர்ட் ஜோனை கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா நிஃப்டி இந்த 16,750 அப்படின்ற ப்ரைஸ் ஜோன் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா மேலே இந்த 17,800 அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இறங்குற மாதிரி அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்றது இந்த 38,800 அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த 38,230 அப்படின்றது நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே இந்த 40,400 அப்படின்ற ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் மார்க்கெட் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் எதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.